ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு ஒரு சூப்பரான டேவாக இருக்க போது நிறைய விஷயங்கள் இந்த vlogல இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ எங்கே கிளம்பியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நம்மளோட நியூ ஒர்க் ஷாப், அதாவது 1 day ஒர்க் ஷாப் வந்து நடக்க போகுது. ஒரு ஃபியூ வீடியோஸ் முன்னாடி ஷேர் பண்ணியிருப்பேன். குக்கீஸ், அதாவது 3 types ஆஃப் குக்கீஸ், கப் கேக், மஃபின், ப்ரௌனி, இது எல்லாமே இன்க்ளூசிவ். பேட்ச் வந்து ஃபுல்லாகிடுச்சு. நேற்றுக்கு போயிட்டு என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன இருக்குது ஒவ்வொரு ரெசிபிக்குமே, ஏன்னா எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவல் ஹேண்ட்ஸ் வந்தானே. ஸோ ஒவ்வொரு ரெசிபிக்குமே என்னென்னலாம் வேணும், எதெல்லாம் ஷார்ட்டேஜ் இருக்குன்னு நோட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பாரிஸ் போக முடியாது, ஏன்னா நமக்கு டைம் இல்லை. இங்கே வந்து பேக்கர்ஸ் 360 முகப்பேரில் இருக்குது, அது மட்டும்தான் இங்கே பக்கத்தில் இருக்கிற பேக்கர்ஸ் கடையில். மற்றதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பள்ளிக்கரணை அப்படி இப்படின்லாம் ஏதோ கொஞ்சம் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது பாரிஸ் தவிர வேற என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் இருக்குது சென்னையில். ஸோ நமக்கு முகப்பேர் பக்கம் இல்லை இல்லை நிறைய இல்லை. நான் இது வரைக்கும் பார்த்ததும் சரி, டிஸ்கஸ் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயும் டிஸ்கஸ் பண்ணுவோம்ல. ஸோ பண்ண வரைக்கும் அந்த ஒரு சில ஏரியாவில், அதாவது எல்லாமே கிடைக்கிற மாதிரின்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சில கடை தான் இருக்குது. பேஷனட் பேக்கிங் அண்ணா நகரில் இருந்துச்சு. இப்போ அது வந்து டி நகர் பக்கம், நுங்கம்பாக்கம், அங்கே எங்கேயோ வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு வந்து பேக்கர்ஸ் 360 பக்கத்தில் இருக்குது. ஸோ போயிட்டு அதெல்லாமே வாங்கிட்டு வர போகிறோம். டைம் வந்து 12:30 ஆகுது. இப்போ தான் கிளம்பணும். இங்கேருந்து இன்னும் ஒரு 10 minutes தான். போயிட்டு ஒரு ½ an hour வேலை தான், எல்லாம் லிஸ்ட் இருக்குங்கிறதுனால கடகடன்னு வாங்கிடலாம். அதுக்கப்புறமா லஞ்ச் முடிச்சுட்டு சிக்கோ வந்து 2 o'clock பிக் பண்ணோம். ஆக்சுவலி என்னன்னா லேட் ஆச்சுன்னா அப்பா கிட்ட தான் சொல்லணும். பாவம் அப்பாவும் காலையிலேருந்து கொஞ்சம் அலைஞ்சிட்டு இருக்காங்க. அதனால முடிஞ்ச அளவு 2 o'clock முடிச்சுட்டு அவனை பிக் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். பார்க்கலாம். ஓகே, எந்த ஹோட்டல் போற மாதிரி பிளான்? அங்க முகப்பேர்ல தான் கேஸ்கேடா என்னமோ ஒன்று இருக்கு. பார்த்து வச்சிட்டியா? இதெல்லாம் கரெக்டாக பார்த்து வச்சிருவோம். நம்ம பேக்கர்ஸ் 360 போறோம்னா அதை பார்க்கறாதோ இல்லையோ, அடுத்தது நம்ம வந்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? நம்ம வந்து இன்னைக்கு தான் காலைல பேசிட்டு இருந்தோம். நம்ம ட்ரிப் போயிட்டு வந்துட்டு இந்த கார்ல வந்து இதான் செகண்ட் டைம் போறோம். நடுவுல ஒரு நாள் போனது வந்து ஸ்வேதாவோட பர்த்டேக்கு நாங்க போயிருப்போம். அது ஸ்வேதா வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருப்போம். ஸோ அங்க போனதுதான். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் போறோம்னு நினைக்கிறேன். போன பேட்ச் வந்து vlog எடுக்கல நாங்க. பட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துச்சு. அதை இப்போ ஆட் பண்றோம் பாருங்க. லைக் எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணாங்க, நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படிங்கிற லாஸ்ட் மினிட் ஃபியூ கிளிப்ஸ் வந்து எடுத்திருந்தோம். கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி யூடியூப் சேனல் வச்சுருந்தாங்க. பட் வந்து வீடியோஸ் போடுறத ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க கிட்டலாம் வந்து ஆமாம் திரும்பி வீடியோஸ்லாம் போட சொல்லியிருக்கோம். அவங்க வந்து திரும்பி போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய ஹோம் பேக்கர்ஸ் இருக்காங்க. ஸோ நிறைய சூப்பர் டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பேட்ச்ல இருந்தாங்க. நீங்களே பாருங்கள். ஓகே, நம்மளோட 3rd பேட்ச் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா போச்சு. இன்ஃபேக்ட் இந்த பேட்ச்ல வந்து 12 பேர் இருந்திருந்தாங்க. ஸோ எப்படி போக போதும், ரொம்ப ஹெக்டிக்கா இருக்குமோ அப்படிலாம் யோசிச்சேன். ஆனா லைக் என்னன்னு தெரியல, இந்த 2 நாளுமே வந்து எனக்கு நடுவில் ஃப்ரீ டைம் கிடைச்சது. நான் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்தேன். அது மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அவ்வளோ சில்லா போச்சு இந்த பேட்சே. அண்ட் எல்லாருமே வந்து அழகா அவங்க செஞ்ச ஃபினிஷ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்து ஹாப்பியானாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் ரொம்ப என்ன தெரியுமா, நான் இவங்ககிட்ட இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி 2 பேட்ச்ல வந்து நம்ம vlog-ஆ எடுத்து ஃபுல்லாவே போட்டிருப்போம். சில ஃபேஸ்லாம் ஹைட் பண்ணி போட்டிருப்போம், ஏன்னா சில பேர் கம்ஃபர்டபுளா இல்லை. இந்த பேட்ச்ல எல்லாருமே வந்து ஜாலியா ஓகே தான் சொன்னாங்க. ஆனா நம்ம vlog எடுக்கல. அதனால இப்போ உங்களுக்கு எல்லாரையும் நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன் லைட்டா அப்படியே. ஓகேங்களா? ஸோ இப்படியே பார்த்துட்டு வாங்க. இங்க வந்து நிறைய ப்ரொஃபஷனல் பேக்கர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க செஞ்சதை எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவ்வளோ யம்மியா இருந்துச்சு. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் நான் இவங்கள ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ வந்து இவங்க வந்து ஒரு யூடியூபர். உங்க யூடியூப் சேனல் பேர் சொல்லுங்க. அஹான் vlogs and recipes. அஹான் அவங்க வந்து வீடியோஸ் இப்போ போடுறது இல்லை. பட் இங்க வந்து அவங்க வந்து எங்க கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க இனிமேல் நிறைய வீடியோஸ் போடுவாங்க அப்படின்னு. பட் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. நான் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பாருங்கள், மோட்டிவேட் பண்ணுங்க அவங்களையும். நீங்கள் எங்களால் முடிஞ்ச மோட்டிவேஷன்லாம் கொடுத்துட்டா அவங்களும் பயங்கர மோட்டிவேட்டடாக போகிறாங்க. ஓகேங்களா? அதனால அவங்களோட vlogs நிறைய நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நீங்கள் போடுறாங்க. இப்போ நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் நிறைய வீடியோஸ் போடுங்க. சரி. ஆனா நார்மலான ஆள்லாம் கிடையாது, சைலண்ட்லாம் கிடையாது மேடம். பயங்கர வைலண்டான ஒரு இது பாருங்க, சிரிக்கிறதுலே தெரியும் ஒரு கள்ளத்தனம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த சேனலை செக் பண்ணுங்க. இவங்க வந்து நித்யா ஒரு பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ அதாவது அவங்க வைக்காத ஒரு அவங்க ட்ரை பண்ணாத ஃபீல்டே இல்லைன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்ட், அவ்வளோ டேலண்டட்னு சொல்லுவேன். அவங்க வந்து ஆக்சுவலி நம்ம என்னெல்லாம் பண்ணீங்கடா நீங்கள்? ஆட்டிசம் கிட்ஸ்க்கு வந்து ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்கேன் மேம். பெரம்பூரில் இருக்கு. ஸோ ஸ்பீச் ப்ராப்ளம் இருக்குது, ஆட்டிசம் இயர்லி இன்டர்வென்ஷன் தான் எங்களோட மெயின் ப்ரோக்ராம். ஸோ அவங்கள வந்து 1 year நாங்கள் ட்ரெயின் பண்ணி அவங்கள வந்து நல்லா ரெக்கவர் பண்ணதுக்கப்புறமா இப்போ எங்களோட கிட்ஸ் எல்லாருமே
நார்மல் ஸ்கூலில் ப்ளேஸ் பண்ணி இப்போ எல்லா ஸ்கூல்லுமே படிச்சுட்டு இருக்காங்க. சிபிஎஸ்சி சிலபஸும் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்கூலில். மேக்கப் ஆர்டிஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், கிளாஸஸ் எடுக்கிறேன். லாக்மே அண்ட் நேச்சுரல்ஸ் ட்ரெயினராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இப்போ அதை குவிட் பண்ணியாச்சு. இப்போ இண்டிவிஜுவலாக நானுமே கிளாஸஸ் எடுக்கிறேன், நெயில் ஆர்ட் கிளாஸஸ் எடுக்கிறேன், சர்வீஸ் பண்ணுறேன். அப்புறம் மெஹந்தி இப்போ கற்றுட்டு இருக்கேன். இப்போ வந்து பேக்கிங்கு என் மாமியாரே கேட்டாங்க, இன்னும் எத்தனை கிளாஸும் அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. பட் ஐ லவ் லேர்னிங். ஸோ அது மாதிரி படிச்சுட்டே இருப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கிளாஸ் வித்தவன் போட்டாலும் கண்டிப்பாக வருவேன். ஸோ இதுதான் இப்போதைக்கு என்னோட இது போயிட்டுருக்கு. ஓகே, நைஸ் நைஸ். இங்கே ஒரு கேங் இருக்காங்க, அவங்க கேங் அப் பண்ணி பயங்கர ஃபன் பண்ணுறாங்க எல்லாரும். ரொம்ப சைலண்ட். ஓகே. ஸோ அடுத்து ஆக்சுவலி சிக்கு விஷயம், அதாவது சிக்கு அந்த ஸ்பீச் டிலே இருந்தப்போ நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். அப்போ வந்து நமக்கு இன்ஸ்டாவில் பிங் பண்ணி அவ்வளோ லைக் சப்போர்ட், ஒரு மென்டல் சப்போர்ட் கொடுத்தது எல்லாமே வந்து இவங்க. எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் கிளாஸில் வந்து அவங்க சொன்னதுமே எனக்கு அது எல்லாமே ரிலேட் ஆச்சாம இவங்க நம்மகிட்ட பேசுனாங்களே அப்படின்னு. ஸோ அப்படி ஒரு பர்சன் அவங்க. ஆக்சுவலி அந்த டைமில் வந்து எப்படி கான்டாக்ட் பண்ணோம் எனக்கு தெரியல. நீங்கள் போடும் போது ஐயோ நம்மளுக்கு பிடிச்ச ஒரு யூடியூபர் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்களே, நம்மளால அது ஹெல்ப் பண்ண முடியலையே. அப்போ காண்டாக்ட் நம்பரில் எதுவும் இல்லை. பட் கமெண்ட்டை நான் போட்டேன், நீங்கள் பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களான்னு தெரியல. பட் என்னோட நம்பரோட தான் ஷேர் பண்ணேன். பட் இருந்தாலுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் சிக்கோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ஓகே ஃபைன் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தது. அடுத்து தனுஜா, குட்டி பொண்ணு பட் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிளான ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கெஃபே ரன் பண்றாங்க. எந்த ஏரியா? நுங்கம்பாக்கம்ல டைனி ட்ரீட்ஸ்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு குட்டியான சின்ன ஒரு கெஃபே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சூப்பர். ஸோ அங்கேருந்து முட்டை மிட்டாய் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அவ்வளோ யம்மியாக இருந்துச்சு. சீரியஸாக எல்லாருக்குமே நான் கொடுத்தேன். எல்லாருமே அது ரொம்ப சூப்பராக. நான் இது வரைக்கும் முட்டை மிட்டாய் சாப்பிட்டதில்லை, நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், ட்ரை பண்ணணும்னு நினச்சிருக்கேன். பட் எனக்கு என்ன எப்பவுமே தோணுன்னா முட்டை மிட்டாய்னா முட்டை ஸ்மெல் வரும் அப்படின்னே நான் யோசிச்சிருக்கேன் சீரியஸ்லி. ஆனால் இன்னைக்கு டேஸ்ட் பண்ணும்போது அவ்வளோ ரிச்சாக இருந்தது. சுத்தமாக அந்த எக் ஸ்மெல் இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே நாங்கள் அதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். ராமோட போர்ஷன் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கு. ஓகே, எல்லாரும் சாப்பிட்டே முடிச்சிட்டீங்களா? நைஸ் நைஸ். பாக்குறது பத்திரமா எப்படி இருக்குன்னு பாக்குறேன். நான் தான் ஃபர்ஸ்ட் கேட்டேன், நான் அந்த அண்ணா எடுத்து வச்சிங்களா ஃபர்ஸ்ட் என்ன? ஆஹா. ஆமா சரி அண்ணன் தனியாக இன்னொரு போர்ஷன் ரெடி பண்ணிருக்கோம். ஓகே, அடுத்து நம்மளோட சுஜாதா மேம். அவங்க வந்து பிரின்சிபல், ஸ்கூல் பிரின்சிபலாக இருந்திருக்காங்க. ஸோ இங்கே வந்து நிறைய பேரை கைட் பண்ணதை நான் பார்த்தேன். ஆப்வியஸ்லி அந்த டேலண்ட் எல்லாம் இருக்கும்ல அவங்கக்கிட்ட. அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன், உங்ககிட்ட இந்த டீச்சிங் குவாலிட்டிஸ் எல்லாம் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு. ஸோ ரொம்ப ரொம்ப கைண்டாக நிறைய பேருக்கு வந்து அவங்க ஒர்க்கையும் முடிச்சுட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே நிறைய குட் சோல்ஸ் எல்லாம் அவங்க ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அப்படிதானே மேம்? அப்புறம் இங்கே வந்து சைலண்ட்டாக இருக்காங்கல்ல, அவங்க வந்து கப் கேக்ஸ் எங்களுக்கு கொண்டு வந்தாங்க. அவங்க இன்ஸ்டா பேஜ்ல தான் ஆர்டர்ஸ் வந்து இன்ஸ்டா பேஜ்ல தான் எடுப்பீங்க. மற்றபடி வாட்ஸ்அப் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், the cake bar insta page. கேக் பார். ஓகே, அந்த இன்ஸ்டா லிங்க்கும் கொடுக்குறேன். சீரியஸ்லி நான் வந்து அவங்க இருக்காங்க அப்படிங்கறக்காக சொல்ல, இன்னும் நான் வந்து உள்ளதான் வச்சிருக்கேன். டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. ஓகேவா? அதில் வந்து காஃபி கேரமல், ராஸ்பெரியா, ஸ்ட்ராபெரி and blueberry. ப்ளூபெரி, இது எல்லாமே இருந்துச்சு. அவ்வளோ யம்மியா இருந்துச்சு. பட்டர் க்ரீம்ல தான் பண்ணியிருந்தாங்க. பாப்பா ப்ளூபெரி. பாப்பா நேற்று கப் கேக் சாப்பிட்டல, சூப்பராக இருந்துச்சா? யம்மியா இருந்துச்சா? யம்மியா இருந்துச்சு. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஆர்டர்ஸ் எடுத்து உங்களுக்கு பேக் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ எவ்வளோ டேலண்டட் பீப்புள் பாருங்க நம்ம பேட்ச்ல. அப்புறம் இங்கே இவங்கெல்லாம் ரொம்ப சைலண்ட்டாக நினைப்பீங்க, அப்படி கிடையாது. ரொம்ப ஸ்வீட்டான ஒரு மூணு பேர் அப்படியே நிற்கிறாங்க. மொத்தத்திலேயேங்க நான் நேற்றுக்கு இன்ஸ்டா ஸ்டோரியும் ஷேர் பண்ணியிருப்பேன். ஃபர்ஸ்ட் டே முடிச்சுட்டு நிறைய பேர் பார்த்துருக்கலாம். அதுலேயுமே வந்து அதுதான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். நான் வந்து ரொம்ப லக்கி, இவ்வளோ ஸ்வீட்டான கைண்டான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட வராங்க அப்படின்னு. எனக்கு ஒவ்வொரு பேட்ச் முன்னாடியும் அவங்க எவ்வளோ ஷேர் பண்ணாங்க ரிவ்யூவில், எனக்கு ஈக்குவலாக பயம் இருக்கும். எப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, ரொம்ப ரூடாக இருப்பாங்களா, நம்ம ஏதாவது சொல்லிடுவாங்களோ, ஏதாவது ஹர்ட், இப்படியெல்லாம் நான் லக்கியா அப்படியெல்லாம் நான் ராம் கிட்ட கூட டிஸ்கஸ் பண்ணுவங்கிட்டு பார்த்துக்கலாம். எல்லாருமே எல்லார் மாதிரியும் இருப்பாங்க. ஆனால் டச்வுட் நான் சும்மா சொல்லலை, எல்லாருமே ரொம்ப ஸ்வீட். எத்தனை பேட்ச்ல இதே மாதிரி அமையும்னு எனக்கு தெரியல இது வரைக்குமே. ஐ எம் சோ லக்கி அண்ட் கிரேட்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக முடிஞ்சது. இதோட இன்விடேஷன் வந்துருச்சு, சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து. ஆமா கண்டிப்பா அம்மா ரொம்ப
தேங்க்ஸ். பவானியோட அம்மாக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவங்க தான் நம்ம வீடியோலாம் பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. தேங்க்ஸ் அவங்களை வந்து இங்கே அனுப்பி வச்சதுக்கு. நீங்களும் ஒரு நாள் வாங்க. ஓகே. கவுண்ட் கொடுப்பார்ல, ஒரு வீடியோஸ் கூட நீங்க அந்த அது இல்லாம போனதே இல்ல. எல்லா வீடியோஸ்லயும் எங்கேயாவது ஒரு வாய் வளரும், அதுக்கு அண்ணா கவுண்டர் கொடுப்பாரு. பார்க்க நல்லா இருக்கும். ரிலீஸ் பண்ணுவேன். அவங்க நோட் பண்ணிட்டாங்களா இல்லையா, பண்ணல அப்படின்னா அப்படியே போயிடுவேன். ஆமா, அது நான் எடிட் பண்ணும்போது பார்ப்பேன். நான் கிண்டல் பண்ணும்போதுல லைட்டா அப்படி சிரிச்சுட்டு அடுத்ததுக்கு போயிடுவா. என்னடி எப்படி, அது ஒரு டேலண்ட் தான். ஆக்சுவலா நிறைய இதுல அந்த மாதிரி பண்ணுவோம். 3, 2, 1 ஸ்டார்ட். நல்லா இருந்துச்சு. இன்னொரு தடவை போலாமா? 3 ஓகே 3, 2, 1 ஸ்டார்ட். உள்ள வந்து பயங்கர தாகமா இருந்துச்சு. சரி, இங்க வந்து என்ன சாக்கோ பனானா, கோத்தாஸ் 150 ml. நான் வந்து என்னோட ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நிறைய சாக்லேட் வேணும். இது வந்து மார்டேல இந்த மில்க் சாக்லேட், இதுவுமே வந்து குவேச்சர் சாக்லேட் தான். இது சூப்பராக இருக்குது. நான் ட்ரை பண்ணியிருந்தேன். பட் நம்ம அதான் காம்பவுண்ட் சாக்லேட்டை விட ஒரு 3 times எக்ஸ்பென்சிவ் இது. பட் நல்லா இருக்கு. ஸ்மெல் சூப்பராக இருக்கு. நம்ம வந்து ஷாப்பிங் முடிச்சிட்டோம். இந்த முறை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க பேக்கர்ஸ் 360ல. நான் இதுக்கு முன்னாடி ஃபியூ மந்த்ஸ் ஆச்சு வந்து. இந்த முறை எல்லாமே இருக்கு. ஸோ ஒரு வேளை இந்த ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா திங்ஸுமே இங்கே கிடைக்கும். காஸ்ட்டுமே ஒரு சிலது கொஞ்சம் கம்மி. அங்கே வேற எங்கே எதிர பார்த்து சொன்னேன் ஏதோ ஒன்று அதை விட கம்மி அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. எனக்கு தெரியல என்ன கான்செப்ட் அப்படின்னு. பட் ஓகே, அஃபோர்டபுளாக தான் இருந்தது. எல்லாம் மோர் ஆர் லெஸ் சேம் தான். நம்ம இங்கேருந்து பாரிஸ் போகிறதுக்கு ஒரு வேளை எமர்ஜென்சிக்கு ஏதாவது கொஞ்சம் பல்காக தேவை அப்படின்னா தாராளமாக வாங்கலாம். ப்ளஸ் எல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. பட் எப்பவுமே நான் சொல்கிற மாதிரி தான், பேக்கிங் இஸ் ரியலி எக்ஸ்பென்சிவ். சாக்லேட் எல்லாம் என்ன காஸ்ட்ல எல்லாமே காஸ்ட் ஆயிடுச்சு. ஆனால் என்ன ஒரு 1 yearல அது கம்மியாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாக்லேட் ப்ரைஸ் தெரியல. அதான் ஏதோ கோகோ பீன் இருக்குல்ல, அதுக்கு வந்து செம்ம டிமாண்ட் ஆயிருச்சு. அதனால சாக்லேட் ரேட் வந்து செம்மையா அதிகமாயிருச்சு. இப்ப பாஸ்ட் ஃபியூ இயர்ஸான்னு நினைக்கிறேன். ஸோ செம்ம ஸ்பைக், அதாவது ரொம்ப டபுள் அப்படிலாம் ஆயிருச்சு. அப்படின்னு இன்னும் கொஞ்சம் அதிகமா தான் ஆகும். பட் கம்மியா இருக்க சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எங்கேயோ படிச்சேன், எனக்கு தெரியல. பட் போவோம். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு சின்ன 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 விஷயங்கள் கிடைக்கல. குட்டி குட்டி பவுல் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. பட் டைம் ஆயிருச்சு. நம்ம போலாம். போய் சிக்குவை பிக் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு சிக்குவை பிக் பண்ணோம்ல. அவளுக்கே இந்த முறை பெரிய ஷாப்பிங்லாம் இல்ல, ரொம்ப கம்மி ஷாப்பிங் தான். அதுவே வந்து 11,040 பில்லு. நம்ம யூஸ்வலா பாரிஸ் போய் ஷாப் பண்ணும் போதும் 3 முறை போயிருக்கேன்னு நினைக்கிறேன் வெல்மார்ட்ல. எப்பவுமே 18 வரும். லாஸ்ட் டைம் வந்து 15 வந்துச்சு. எனக்கு ஒரே ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இந்த முறை 18. ஏன்னா கிட்டத்தட்ட எப்படியாவது அந்த அமௌண்ட் வந்துடும். இந்த முறை பார்த்தப்ப 15 வந்துச்சு. பரவாயில்ல, 3000 நம்ம சேவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இங்கே நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா கொஞ்சம் கம்மி திங்ஸ் தான் அப்படின்னு நினைச்சேன். பட் க்ரீம் சீஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ல. 1 கிலோவே வந்து 900 கிட்ட. ஸோ அது மாதிரி எல்லாம் வாங்கும்போது அதிகமாயிருச்சு. சரி போகலாம். ஓகே, நம்ம வந்து பாப்பாய்ஸ்க்கு வந்துட்டோம் லஞ்சுக்கு. 2 பர்கர், அப்புறம் கொஞ்சம் ஃப்ரைட் சிக்கன். நல்லா இருக்கலாம், சாப்பிட்டேன். ஆக்சுவலி நான் ஆர்டர் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பாத்திரம் கடைக்கு போனேன். குட்டி குட்டி பவுல் கிடைக்கும்னு. டயர்டானது தான் மிச்சம். இல்லை, ஆமாம், கால் வேறு வலிச்சிருச்சு. சாப்பிட்டு தெம்பா பிப்போம். ஓகே, குட்டா. சிக்கு ஸ்கூல்ல இருந்து பிக் பண்ணியாச்சு. சிக்கு என்னெல்லாம் சாப்பிட்டீங்க?
5 பனானா சாப்பிட்டானா 1 பனானா சாப்பிடலையா? அடுத்து ம். 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 பார்த்தா சொல்லுவாங்க சாப்பிட்டுன்றதுதான். வேற என்ன பண்ணீங்க ஸ்கூல்ல பாப்பா? டாய் விளையாடுனீங்களா? வேற டாய் க்ளோஸ் பண்ணிட்டியா? 3 காணுமா? மூடிய காணும். சரி, மூடி ஸ்கூல்ல இருந்துச்சா? சரி, ஸ்கூல் சொல்லுங்க. ஆமா தங்கம், ஸ்கூல் அது. ஓகே, வெரி குட். ஓகே செல்லமே. சரி, இப்போ நம்ம வந்து பாத்திர கடைக்கு போயிட்டு அந்த குட்டி குட்டி பவுல் இருக்கான்னு பார்க்கணும். போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஓகே. ஆபத்து இந்த மாதிரி அடிக்கடி நடக்கும். அது எப்படியாவது ஒன் நேரம் என் முன்னாடி எது நிக்க சொல்றது, இவளுக்கு தூங்குறதுதான். அதுல போய் நான் டிஸ்டர்ப் பண்றான். வந்துட்டா ஒரு மாதிரி நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்க வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஆர்கனைசிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 டேஸ் முன்னாடி நம்மளோட டேபிள் ஷேர்க்குலாம் கொஞ்சம் ஆபரேஷன் ஒர்க் எல்லாம் நடந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வீல் வச்சிருந்தோம் நம்ம. அது ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் கிளாஸ்ல என்ன ஆச்சுன்னா எல்லாரும் நீட் பண்ணும்போது அந்த டேபிள் அப்படி இப்படி நகர்ந்துட்டே இருந்துச்சு. ஸோ நாங்களும் எதோ ட்ரை பண்ணி பார்த்தோம், முடியல. அப்புறம் நாங்க முடிஞ்ச அளவு எல்லாருக்கிட்டையும் போயிட்டு அந்த டேபிளை ஹோல்ட் பண்ணிட்டு நிற்போம். பட் அது ப்ராக்டிகலி பாசிபிள் கிடையாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து கஷ்டம் இருக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக என்ன பண்ணலாம், என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா அந்த வெல்டரை கூப்பிட்டு அந்த கால் ஃபுல்லாவே கட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா தெரியும், அந்த வீல் எல்லாம் இது ஃபுல்லா இருக்கு. போனி பை ஃபுல்லா அவ்வளோ வெயிட், அவ்வளோ. அதாவது நாங்க இது மாதிரி இந்த பர்பஸ்க்குன்னு சொல்லும்போது ஹெவியான வீல் போட்டு தருவோம், அது ஒண்ணுமே ஆகாதுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த வீல் எல்லாம் அவ்வளோ ஹெவியா இருக்கு. சீரியஸ்லி அதுக்குன்னே தனி எக்ஸ்பென்ஸ் வேற போட்டாங்க, எவ்வளோ காஸ்ட்டு. பட் அது வந்து ஒர்க் அவுட்டே ஆகலை. நாங்கள் வந்து கார்பெட் விரிச்சு பார்த்தோம், என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தோம், பட் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அது எல்லாமே ஃபுல்லாகவே அந்த கட் பண்ணி எடுத்து. இது ஏன் நீ ஆக்சுவலாக வந்து வீல் ட்ரை பண்ணோம் அப்படின்னா, லெவானில் வந்து அப்படிதான் இருக்கும், வீல் தான் இருக்கும். எங்கே தேவையோ அங்கே வச்சு நம்ம நீட் பண்ணி முடிச்சுட்டு எங்க தேவையோ அந்த இடத்துல மூவ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, அதனால அதே அங்க வந்து நம்ம எல் ஷேப் வேணும்னா எல் ஷேப் போட்டுப்போம், பா ஷேப் வேணும்னா போட்டுப்போம். பிளஸ் நம்மளும் இங்க வந்து குட்டி ஸ்பேஸ் தானே. ஸோ எப்பயாவது தேவையில்லை, எங்கேயாவது நகர்த்தணும், ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தேவை அப்படின்னா கொஞ்சம் நகர்த்துற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் இது என்னமோ ஒர்க் அவுட் ஆகலை, என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. அதனால ஃபுல்லாக காலை எடுத்துட்டு அந்த இது புஷ் வச்சுட்டோம், லெக் மாதிரி போட்டு புஷ் வச்சு இது பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இன்ஃபேக்ட் ஹைட்டுமே அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அது வெல் பண்ணனால ஃபுல்லாக தூசி ஆயிடுச்சு. அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் வந்து பாதி பாத்திரம் தான் இருக்குது. இன்ஃபேக்ட் இது வந்து அதுக்கு ப்ரீவியஸ் டே கிளாஸ் இருந்துச்சு, அதனால எல்லா பாத்திரமும் கழுவி வச்சுருந்தாங்க, எல்லாமே தூசி ஆயிடுச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் டே நாங்கள் வந்து ஒவ்வொன்றும் கழுவி தொடச்சு காய வச்சு இப்போ எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க, ஏன்னா நாளைக்கு கிளாஸ் இருக்குன்னு. அண்ட் யாரும் வந்து கேட்டிருந்தீங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்க, உங்களுக்கு வந்து இது ப்ராஃபிட்டபுளாக இருக்கா அப்படின்னு. டு பி வெரி ஹானஸ்ட், எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் போயிட்டே இருக்கும். ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் அதை கிவ் அப் பண்ணாமல் போய்கிட்டே இருந்தோம்னா நம்ம கண்டிப்பாக அது ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர்லேருந்து படித்தது, அதுக்கப்புறம் ஸ்டே அது இதுன்னு பார்த்தாலே நமக்கு வந்து உங்களுக்கு தெரியும் அந்த கோர்ஸ் ஃபீஸே வந்து 3 lakh. அதுக்கப்புறமா அப்படி இப்படின்னு எக்ஸ்பென்சஸே எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 lakh வந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறமா இந்த செட்டப் எல்லாம் பண்ணது இதெல்லாம் எக்ஸாக்டாக எனக்கு எவ்வளோ ஞாபகம் இல்லை. பட் கண்டிப்பாக 2 lakh ஆகிருக்குமா, 2 lakhs தான் இருக்கும். நம்ம அவன் அது இதுன்னு சொல்கிறேன். மற்றதெல்லாம் நம்ம ஸ்டாண்ட் மிக்சர்லாம் ஃபர்ஸ்டே இருந்துச்சு. அண்ட் இந்த டேபிள் ஷேர் எல்லாம் இந்த டேபிள் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 1 lakh ப்ளஸ். ஸோ இப்படி நிறைய எக்ஸ்பென்சஸ்ங்க. உங்களுக்கு டீட்டெயில்டாக பிரேக் டவுன் ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் உட்காந்து எல்லா பில்ஸும் அனலைஸ் பண்ணி சொல்கிறோம். அது போக நான் சொன்னேன்ல, ஒவ்வொரு முறையும் நான் பேக்கிங் சப்ளை ஷாப் போனால் மினிமம் 15,000.
ஜெய் அண்ணா. இன்னைக்கு ஜெரி குட்டிக்கு வந்து பர்த்டே. நான் காலையில இன்னைக்கு லேட்டா தான் எந்திரிச்சேன். அப்ப அவன் கண்டிப்பா ஸ்கூலுக்கு கிளம்பி இருப்பான்னு தெரியும். எப்போ வருவான்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அம்மாட்ட கேட்டேன் வந்துட்டான் நானு. இல்ல அப்படின்னு சொன்னா குழந்தை வந்துருச்சு. ஸ்டைலா ரெடி பண்ணுவோம். இங்கதான் அழகா இருக்கா. எத்தனாவது பர்த்டே ஜெரி? 14 15 முடிஞ்சு 16 ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் 16th பர்த்டே இது. 16 ஆயிட்டான்ல. இப்படி இருந்தா சீரியஸா என்னால மறக்கவே முடியாது. இவ்வளோண்டு இருந்தான் என் கையில. முத குழந்தை அப்படி வச்சிருந்த ஞாபகம் இன்னொருக்கு 16 வருஷம் ஆச்சுங்க. பாக்க அக்கா தம்பி மாதிரி இருக்கீங்க. பக்கத்துல இருக்கீங்க. டால் ஆயிட்டான். சொன்ன மாதிரி இப்போ ஒரு பேக்கிங் ஷாப் போனாலே மினிமமே வந்து 13,000 அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்டார்டிங்ல வந்து ஏதோ சொல்லுவாங்களே, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே, அது மாதிரி தான் இருக்கும். சீரியஸா அப்படிதான் இருக்கும் எல்லா பிசினஸ்மே. இதுன்னு சொல்லல, பொதுவாகவே எல்லாத்தையுமே. பட் நம்ம ஒன் செட்டில் டவுன் ஆயிட்டு அதை கரெக்டா பண்ணிட்டே இருந்தோம்னா, ஏன்னா ஸ்டார்டிங்ல வந்து நமக்கு நிறைய பொருள் தேவைப்படும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த கிளாஸ் போகும்போது ஓகே இது இல்லை அப்படின்னு நிறைய பொருள் வாங்க வேண்டியது இருக்கும்ல. ஸோ அப்படி சொல்றேன். அப்படி போயிட்டு இருக்கு. உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டா ஏதாவது ஸ்பிளிட் அப்போ இல்லை ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா சொல்லுங்க, சரிங்களா? அதனால இப்ப எல்லாம் இன்னைக்கு வாங்கிட்டு வந்தது எல்லாமே நாங்க அரேஞ்ச் பண்ண போறோம், கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்லாம் எல்லா டூல்ஸும் கீழே வச்சிருந்தோம். பட் அது எனக்கு ரொம்ப மெஸ்ஸியா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இப்போ அந்த டூல்ஸ் எல்லாம் வைக்கிறோம்னா எல்லா டூல்ஸுமே அந்த கிளாஸ்க்கு தேவைப்படுதான்னு கிடையாது. ஸோ கொடுக்கணுமேங்கிறக்காக எல்லாம் வச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதனால எல்லாத்தையும் ஒரு ட்ரால ஆர்கனைஸ் பண்ணிட்டு, ஸோ இந்த கிளாஸ்க்கு என்னென்ன டூல்ஸ் வேணுமோ அது மட்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம வந்து நாளைக்கு கிளாஸ்க்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஜெரிக்கு பர்த்டேன்னு சொன்னேன்ல, எனக்கு வந்து ஆக்சுவலி நேற்றுக்கே நான் கேக் பண்ணணுன்னு பிளான் பண்ணேன். பட் எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால் பிளான் ஃப்ளாப் ஆயிடுச்சு இன்றைக்கி. அதனால் லாஸ்ட் மினிட்ல இது மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌனி கேக் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே சும்மா சாக்லேட் கனாஷ் வச்சு பண்ணிவிட்டு ஒரு ஹாப்பி பர்த்டே டாப்பர் வைக்க போகிறேன். சூப்பராக வந்திருக்கு இது நல்லா கூல் டவுன் ஆகட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சு ஜெரிக்கு வந்து கேக் கட் பண்ணிடலாம். நான் வந்து இப்போ உட்காந்து நெக்ஸ்ட்டு கிளாஸுக்கு, அதாவது அடுத்த ஒர்க் ஷாப் டேட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். என்கொயரி வந்தவங்களுக்கு நம்ம ஷார்ட்ஸ் போட்டிருந்தோன்னா அது பார்த்து, இன்ஸ்டாகிராம்லேயும் ரீல் போட்டிருந்தோம், யூடியூப்லேயும் ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். அதை பார்த்து நிறைய என்கொயரி வந்தது. ஸோ பேட்சாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ரெஸ்பான்ஸ் வர ஸ்லாட் புக் ஆக நான் நோட் பண்ணி வச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து நமக்கு ஜூலை எல்லா ஸ்லாட்ஸும் புக் ஆகிடுச்சு. ஆகஸ்ட்டில் வந்து ஒரு 2 கிளாஸ் பிளான் பண்ணியிருக்கேன். நம்மளால் நிறைய கிளாஸும் பண்ண முடியல, ஏன்னா நம்ம வந்து யூடியூப் ஒர்க், இன்ஸ்டா ஒர்க் அது எல்லாமே இருக்குங்கிறதுனால நிறைய கிளாஸ் பண்ண முடியல. ஸோ எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணுங்கிறதுக்காக நான் வந்து மாதத்தில் ஒரு 2 கிளாஸ் தான் நம்மளால் பண்ண முடியுது. அதாவது பிரெட் அண்ட் பன் ஒர்க் ஷாப் 2 கிளாஸ், குக்கீஸ் கிளாஸ் வந்து இப்போதைக்கு 1 தான் நெக்ஸ்ட் மந்த்துக்கெலாம் போட்டிருக்கேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. அதுக்கப்புறமா வேறு ஏதாவது, முக்கியமாக கேக் ஒர்க் ஷாப் தான். நிறைய பேர் கேக்கும் செய்கிறாங்க, எனக்கும் அடுத்து அது பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம ரெசிபி புக் எழுதணுன்னா அதுக்கு நிறைய ஒர்க் இருக்குங்க. ஏன்னா அந்த கேக் ஒர்க் ஷாப் வந்து இன்டென்ஸ் ஒர்க் ஷாப்பாக இருக்கும். மேக்ஸிமம் 3 days ஒர்க் ஷாப் இருக்கும். ஸோ அது முடிச்சுட்டு அவங்க வந்து கேக் பேக் பண்ணி சேல் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வரணும். ஸோ அந்தளவுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் கொடுக்கணும் ஒவ்வொன்றுத்துக்குங்கிற மாதிரி நான் யோசித்து வச்சுருக்கேன். அதனால் அதுக்கு நிறைய ஒர்க் இருக்குங்கிறதுனால நான் ஒரு நெக்ஸ்ட் வீக்லேருந்து, ப்ராபப்ளி ஜூலை 1st வீக்லேருந்தே அதுக்கான வேலையும் சைட் பை சைடு ஆரம்பிக்க போகிறேன். ஸோ நம்ம பார்த்துட்டு, நம்ம ஒரு இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டின் கொடுக்குறோன்னா அதில் எவ்வளோ பேட்டர் தேவைப்படும், அதுக்கு எவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு ட்ரையல்லாம் பார்த்து ரெசிபி புக் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஜூலை 1st வீக்லேருந்து ஆரம்பிச்சிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பிளான் பண்ணி தான் வந்து நம்ம கிளாஸஸ் வந்து யோசித்து பண்ணிகிட்ருக்கோம். சைட் பை சைடு எங்கெல்லாம் வந்து நம்மளால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். பார்ப்போம் எப்படின்னு. கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். ஏன்னா அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குறீங்க. சீரியஸ்லி சொல்லணுன்னா நான் நிஜமாக இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு சீரியஸாக எதிர்பார்க்கல. ஸ்டார்டிங்கில் நான் கிளாஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பயம் இருந்துச்சு, வருவாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. நம்ம 8 பேரை வச்சு ஆரம்பித்தது. இப்போ ஒவ்வொரு ஸ்லாட்லேயுமே வந்து மேக்ஸிமம் நம்மளால் 12 பேரை தான் இங்கே அகாமடேட் பண்ண முடியும். ஸோ 12 பேர் வந்தது போகையும் சில பேர் வந்து எப்படியாவது ஒரு ஸ்லாட் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு கேட்குறாங்க. அது வந்து எனக்கு நீங்கள் கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட்டு தான். அது எனக்கு ஒரு சின்ன விஷயமே கிடையாது. நிஜமாக ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூ அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி குரூப்பில் ஷேர் பண்ணுறது எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்ஸ்டா பேஜில் ரோலிங் ஸ்கோன்ஸ்க்குனே ஒரு இன்ஸ்டா பேஜ் இருக்குது, அதுவுமே இன்னும் ஆக்டிவ் ஆகலை.
முடிஞ்ச அளவு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த கேக் வந்து அங்கே போயிட்டு கட் பண்ணிவிட்டு இன்றைக்கி டே வைண்ட் அப் பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறது வரைக்கும் பாய்.